அஸ்ஸலாமு அலைக்கும். நண்பர்களே மற்றும் உறவினர்களே, ஊர்க்காரர்களே, என்னை தெரிந்தவர்களே, அறிந்தவர்களே, வெளிநாடுகளில் இருப்பவர்களே, உங்கள் எல்லோருக்கும் அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் எல்லோர் மீதும் உண்டாகட்டும் என்று கூறியவனாக விஷயத்துக்கு வருகின்றேன். என்னை பற்றி நிறைய பேர் நான் ஒரு இறந்த வீட்டுக்கு சென்றாலோ அல்லது ஒரு பொது இடத்துக்கு சென்றாலோ அல்லது ஒரு கல்யாண வீட்டுக்கு சென்றாலோ என்னிடத்தில் எல்லோரும் கேட்கின்ற கேள்வி என்னென்றால், என்னுடைய அந்த திருமண வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் அதிகமான பேர் கேட்கின்றீர்கள். ஒரு இறந்த வீட்டுக்கு சென்றால் கூடி நாம் எதுக்கு சென்றிருக்கின்றோம் என்பதை எல்லாம் மறந்து இது சம்பந்தமாக கேட்கும்போது மிகவும் ஒரு சங்கடமாகத்தான் இருக்கின்றது. அதனால் உங்கள் அத்தனை பேருக்கும் சில விஷயங்களை நான் சொல்லலாம் என்றிருக்கின்றேன். எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் உண்மையை சொல்வதில் நாம் ஒருபோதும் யாருக்கும் பயப்படுவதும் இல்லை, அஞ்சுவதும் இல்லை. திருமணம் ஒன்று பாலமுனை, ஒளிவில் பாலமுனை என்கிற இடத்திலே அல்கிதாயா ஸ்கூல் என்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு திருமணம் முடித்தது தான். முடித்து சில காலங்கள் சந்தோஷமாக இருந்தால் பிறகு நான் வெளிநாடு சென்றது விட்டேன். வெளிநாடு சென்றதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையிலே ஒரு சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு எண்ணத்துக்கு அந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னால் என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல், சில காரணங்களால் என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வருவதனால் நான் வெளிநாட்டுக்கு சென்ற நான் இந்த 2 வருடங்கள் 3 வருடங்களில் வெக்கேஷன் வருவதையும் நான் தவிர்த்து கொண்டேன். யாரால் அந்த அச்சுறுத்தல் எப்படி வருகின்றதுங்கெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் விவரமாக சொல்லுவேன். ஆனால் என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது என்பது அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் நான் இனி 5 வருடங்கள் 6 வருஷம் இப்படியெல்லாம் சென்று தான் வருவேன். வந்தாலும் ஒரு நிம்மதியான ஒரு வெக்கேஷன் வந்ததாக இருக்காது. ஒரு தூங்குவதற்குரிய ஒரு டவுட்டாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஒரு மரண அச்சுறுத்தல் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் நிம்மதியாக தூங்க முடியாது. அது எவ்வளவுதான் நம்முடைய சொந்தம் பந்தம் மனைவி என்று சொல்லி நாம் அருகாமையில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் மீது நமக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதனால் இப்படியான ஒரு சூழ்நிலை நீடித்து கொண்டே வந்து இப்பொழுது அது கடைசி கட்டத்திற்கு வந்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் கடைசி கட்டத்தில் என்ன முடிவுகள் என்ன என்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் விவரமாக சொல்லுவேன். ஆனால் நான் திருமணம் முடித்த அந்த இடத்தில் எனக்கு கடுமையான அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அநீதி என்றால் அது நாம் இப்போது அந்த அநீதியை வர்ணிக்க முடியாது. அவ்வளவு கொடுமையான ஒரு அநீதியை எனக்கு இழைத்திருக்கின்றார்கள். அந்த அநீதிக்கெல்லாம் எனக்கு இந்த நாட்டிலே நீதி கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் நான் வெளிநாடுகளில் அதிகமான காலத்தை நான் இருந்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட 29-30 வருஷங்கள் என்னுடைய வாழ்க்கை வெளிநாட்டில் தான் இருந்திருக்கிறது. ஸ்ரீலங்காவில் நான் ஒரு சிறிய காலப்பகுதி தான் இருந்திருக்கிறேன். அதுவும் ஒரு சிறு வயது தான், அவ்வளவுதான். அதனால் இந்த நாட்டை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. வெளிநாடு பற்றி, சவுதி அரேபியா பற்றி, அங்கே உள்ள சட்டத்திட்டங்களை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும். அங்கேயெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்று சொல்லி நாம் போனால் நமக்கு அதுக்குரிய மாதிரி என்ன செய்யணும் இதெல்லாம் நமக்கு ஒழுங்காக விளங்கும். இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. இப்போ தான் நான் அதுகள் சம்பந்தமாக தெரிந்திருக்கின்றேன். அதனால் இந்த நாட்டினுடைய நீதித்துறையிலே எனக்கு 100% அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது. இறைவன் நாட்டத்தின்படி நாங்கள் நீதிமன்றங்களை நாடி அதுக்குரிய சில வழிமுறைகளை சில முடிவுகளை தெரிவு செய்து அது நீதிமன்றத்துக்கு மூலம் அறிவிப்பதன் மூலம் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்று நான் நினைத்திருக்கின்றேன். மேலும் உங்களுக்கு சொல்லத் தருவது என்னவென்றால், என்னுடைய இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் நான் ஓப்பன் டிக்ளராக எல்லாவற்றையும் நான் சொல்லுவேன். ஒருத்தரை மானவங்கப்படுத்துவதற்காக வேண்டியோ அல்லது ஒருவரை அசிங்கப்படுத்துவதற்காக சொல்வதல்ல. ஏனென்று சொன்னால் சில விஷயங்களை மனிதன் உள்ளங்களிலே மறைத்து வைக்க முடியாது. என்னை பொறுத்த மட்டில் நான் சில விஷயங்களை என்னால் மறைக்கவும் முடியாது. எனக்கு வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். நான் அப்படி மறைத்த எனக்கு தூக்கம் இல்லாத பிரச்சனைகள், ஒரு மன அழுத்தம், மனிதர்கள் மீது ஒரு வெறுப்பும் கோபத்தையும் எனக்கு உண்டு பண்ணும். அதனால்தான் நான் சில விஷயங்களையும் பிறரிடத்திலே சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுகின்றது. என்னால் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விதமாக படைத்திருக்கின்றான். என்னை பொறுத்த மட்டில் என்னுடைய உள்ளத்திலே ஒரு விஷயத்தை போட்டு அமுக்கி என்னால் பிடிக்க முடியவில்லை. எனக்கு அது ஒரு வேறு பிரச்சனையிலே எனக்கு கொண்டு வருது. தூக்கமின்மை மெயினாக எனக்கு தூக்கமின்மை உண்டாகின்றது.
நானாகவே வந்து ஒரு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய, அதாவது கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் எனக்கு ஏற்படுவதால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்தெல்லாம் எந்த பிரச்சனையும் வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான். நம் இஸ்லாத்தை கடைப்பிடித்து கொண்டிருப்பனாலும் அல்லாஹ் தாலாவை மறுமையிலே சந்திப்போம் என்கிறதை நாம் உறுதியாக நம்புவதனாலும் இதிலிருந்து நிறைய பிரச்சனைகளுக்கு நமக்கு விடுதலை கிடைக்கும், மன அழுத்தங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நாம் அதை உறுதியாக நம்புகின்றோம். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு அநீதியும் துரோகமும் இழைக்கும் பொழுது அதை எல்லோரும் சகித்து கொள்ள மாட்டார்கள். என்னை பொறுத்தமட்டில் நான் சவுதி அரேபியாவில் பல வருடங்களாக இருந்தாலும் அந்த நாட்டிலே உள்ள சட்டத்திட்டங்கள் நான் நிறைய தடவைகள் சில பிரச்சனைகளுக்காக, அதாவது நாட்டிலே உள்ள சவுதி அரேபியாவில் ஸ்பான்சருக்கும் எனக்கும் அந்த பிரச்சனைகளை கூடி நான் நீதிமன்றத்தை போலீஸ் ஸ்டேஷனில் நாடி அது அங்கே நீதி எனக்கு தீர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால் அப்போ எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதே போல் ஸ்ரீலங்காவிலும் இந்த நீதித்துறையின் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது. எனக்கு நீதி கிடைக்கும் என்பதை நான் உறுதியாக இருக்கின்றேன். ஆனால் நான் இன்னும் நீதிமன்றங்களுக்கு இன்னும் செல்லவில்லை. சில இடங்களுக்கு சென்றிருக்கின்றேன். அங்கெல்லாம் எனக்கு நீதி தான் கிடைத்திருக்கிறது. எனது பக்கம்தான் சார்பாக எல்லாமே நீதி கிடைத்திருக்கிறது. இன்னும் மேல் நீதிமன்றங்களுக்கு ஒன்றும் செல்லவில்லை. என்னுடைய வாழ்நாளில் நான் இலங்கையும் சென்றதும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் தேவை ஏற்பட்டால் நாம் அதுக்கும் செல்வதற்கு இருக்கின்றோம். மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை நம்முடைய உள்ளத்திலே போட்டு அழுத்துவதனால் எவ்வளவு ஒரு பிரச்சனை உடல் நலத்துக்கு ஏற்படும் என்பதனை நாம் கண்கூடாக என்னுடைய வாழ்நாளில் நான் அதை அனுபவித்திருக்கின்றேன். என்னை பொறுத்தமட்டில் நான் யாருக்கும் தீங்கு, எனது உள்ளத்தால் நான் யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்கிறதும் இல்லை. உள்ளத்தாலேயோ கரங்களாலேயோ வாயாலேயோ நான் யாருக்கும் தீங்கு செய்வதை நான் விரும்புவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், என்னை பொறுத்த மட்டிலே இந்த உலகத்திலே நாம் தற்காலிகமாகத்தான் இருப்போம். நாம் இறந்து விடுவோம். இறந்ததுக்கு பிறகுதான் ஒரு உண்மையான முழுமையான வாழ்க்கை இருக்கின்றது. இந்த உலகத்தை ஒரு சூப்பர் பவர் ஒருவன் தான் உருவாக்கி இருக்கின்றான். அவனிடத்திலே நாம் மீண்டு செல்வ இருக்கின்றோம். அவன் நம்முடைய இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்ந்து மரணித்தோம் என்பதை பற்றிலாம் அவன் விசாரிக்க வேண்டியிருப்பதனால் அடுத்தவர்களை நாம் கடந்து பேசுவதோ அல்லது அடுத்தவருக்கு அநீதி இழைப்பதோ அடுத்தவருடைய அவதரிப்பதோ அடுத்தவருடைய சொத்துக்களையோ பணங்களையோ அவதரித்து தின்பதோ நமக்கு இல்லை. அந்த எண்ணமும் நமக்கு இல்லை. எனக்கு இருந்தால் தும்பனி, இல்லாவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ். இறப்பு வந்தாலும் நான் இறந்து விடுவ தயாராகத்தான் இருக்கின்றேன். இன்னொருத்தனுடைய உடைமையில் எடுத்து சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டும் என்ற அவசியம் எனக்கு தேவையே இல்லை. ஏனென்று சொன்னால் நான் அப்படி வாழ்ந்தாலும் மரணிக்கத்தான் போகிறேன், உணவருந்தாமல் இருந்தாலும் மரணிக்கத்தான் போகின்றேன். எல்லாமே ஒன்று தான். அதனால் நாம் அடுத்தவர்களுக்கு அநீதி இழைக்க நாம் விரும்பவில்லை. ஆனால் எனக்கு இந்த நாட்டை பொறுத்த மட்டிலே கடுமையான முறையிலே நான் திருமணம் முடித்த இடத்திலே எனக்கு அநீதி இழைத்திருக்கின்றார்கள். அநீதி என்று சொன்னால் அந்த அநீதி இழைத்தவர்கள் இருவர் இறந்து விட்டார்கள் மற்றும் சிலர் இருக்கின்றார்கள். அநீதி என்று சொன்னால் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க மாட்டீர்கள். இப்படியெல்லாமாடா ஒரு அநீதிகளை மனிதன் ஏற்படுத்த முடியும்? இவ்வளவு நவீனமான ஒரு தொழில்நுட்பங்கள் இருந்த ஒரு காலத்திலே இவ்வளவு மாதிரியா அந்த பித்தலாட்டம் அநீதிகளை உண்டாக்க முடியும் என்பதிலே என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். எல்லா ஆதாரங்களுடையும் சில வாய்ஸ் ரெக்கார்டிங்கெல்லாம் இருக்கிறது. ஒரு மனிதனை எப்படியெல்லாம் ஒரு மனிதர்கள் பேசுகின்றார்கள், என்னை ஏசியதை நான் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறேன். அதை நான் இன்ஷா அல்லாஹ் காவல்துறையிடம் கேட்டு இதை என்ன மாதிரி நான் வெளிவிட்டே ஆக வேண்டும். ஏன்னு சொன்னால் நான் வெளிவிடாட்டி நான் மன அழுத்தத்துக்குள்ளாகுவேன். சரிதானே? என்னை ஏசியதை அடுத்தவர்களும் தெரிந்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் மனிதர்கள் இருக்கின்றார்களா என்பதை நீங்களும் கேட்டு தெரிந்து கொள்ள தரவேணும். அதனால் காவல்துறையிலே நான் இதை காட்டி இதை நான் வெளியிடுவதனால் எதுவும் சட்ட சிக்கல் இருக்கின்றதா என்பதை ஆய்வு பண்ணி, ஏனென்றால் இந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை நான் மதிக்கின்றேன். ஒரு முஸ்லீம் முதலிலே என்ன செய்ய வேண்டும் என்றால், எந்த நாட்டிலே வாழுகின்றானோ அந்த நாட்டிலே இருக்கின்ற சட்டத்திட்டங்களுக்கு அவன் 100% அவன் கட்டுப்பட வேண்டும். அவன் அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டால் தான் ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்க வேண்டும். அது எந்த மாதிரியான சட்டமாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கும் இல்லைவா, அந்த சட்டத்துக்கு நாம் அடிமையாக வேண்டும், அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டும். அதுக்கு நாம் மாறு செய்யக்கூடாது. அதனால் அதை ஒரு காவல்துறையிலே காட்டி இதை நான் வெளியிட முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் கேட்டு அவர்கள் அதுக்கு அனுமதி தந்தால் அவருடைய அனுமதியுடன் நான் சில விஷயங்களை, எல்லாத்தையும் இல்லை, சிலதை நான் அதிலே நானே மறைப்பேன். ஏனென்று சொன்னால் சிலருடைய எல்லாம் ஒரு மனிதனுடைய மானத்தை அது விட்டால் மானம் போகும் என்று தெரிய வந்தால் அதை நான் மறைப்பேன். அந்த சண்டித்தனமான அடாவடித்தனமான பேச்சு தானே, உன்னை வெட்டுவேன், குத்துவேன், கொலை செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் வெளியிடத்தான் வேண்டி வரும். ஏனென்றால் மனிதர்களை எப்படி அச்சுறுத்துகின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தானே. இந்த உலகம் அதை அறிந்திருக்க வேண்டும் தானே. அது அவர்கள் மீது கடமை தானே. எனக்கு நடந்த இந்த அநீதியை, இந்த கொடுமையை, இந்த அக்குறுமத்தை இன்ஷா அல்லாஹ் நான் வெளிக்கொண்டு வருவேன். நான் மற்றவர்களைப் போல மூடி வைத்து கொண்டு அழுது கொண்டு ஒரு மூலையில் குந்திரிக்கக்கூடியவன் அல்ல.
அநியாயத்தை கண்டால் எதிர்க்கக்கூடியவன். அநியாயம் இருக்குத்தானே, அநியாயத்தை ஒரு மூமின் எதிர்க்க வேண்டும். ஒருவன் ரோட்டிலே சென்று கொண்டிருக்கின்றான், ஒரு அப்பாவி அவனை போட்டு ஒருவன் அடித்து துன்புறுத்தி கொண்டிருக்கின்றான். அவன் அடிப்பவனிடத்திலே கேட்க வேண்டும், ஏண்டா அவனை அடிக்கின்றாய், ஏன் அவனை துன்புறுத்துகின்றாய் என்று கரத்தால் தடுக்க வேண்டும். அல்லது அவனுக்கு வாயால் நம்ம உபதேசம் பண்ண வேண்டும். இல்லாட்டி இவன் அது செய்து உபதேசம் பண்ணத்தான் வேணும், அவனை தடுத்தே ஆகத்தான் வேணும். அந்த அடுத்த நிலை நான் எனக்கு வெறுத்து விட்டு செல்லுகின்றேன் என்று நான் அதை பின்பற்ற மாட்டேன். அது என்னால் முடியாது, அது கடைசி நிலை தான். இப்படியான சூழ்நிலையிலே தான் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நான் அறியத்தர இருக்கின்றேன். பாலமுனையில் உள்ள மக்கள் இதை நன்றாக யாராவது பார்த்தீர்கள் என்றால் நம்மளுடன் இந்த டிக்டாக் இதில் தொடர்பை ஏற்படுத்தி இருந்து கொள்ளுங்கள். உங்கள் ஊரில் நடந்த அநியாயம்தான், அதை நான் வெளிக்கொண்டு வராமல் விடமாட்டேன். எல்லோரும் நீங்கள் அறியத்தான் போகின்றீர்கள். பாலமுனை, அட்டாளச்சினை, ஒளிவில், என் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் உள்ள மக்கள் எல்லோரும் என்னுடைய டிக்டாக்கில் நீங்கள் இணைந்திருங்கள். யூடியூப்பிலும் நான் இன்னும் யூடியூப் இருக்கின்றது என்னுடைய, அதிலும் இந்த பதிவுகளை ஏற்றுவேன். ஃபேஸ்புக்லேயும் இந்த பதிவுகளை நான் ஏற்றுவேன். உங்களுடைய கமெண்ட்டுகளை நான் எதிர்பார்க்கின்றேன். இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல வருகின்றீர்கள் என்று. இப்படியான அநியாயக்காரர்கள், அக்குர்மக்காரர்கள், அவருடைய சண்டித்தனங்களை எல்லாம் இந்த உலகத்துக்கு நாம் அம்பலப்படுத்துவதனால் என்ன பிரச்சனை இருக்கிறது? சரியத்தான் வேணும், இவர்களெல்லாம் இப்படியாப்பட்டவர்கள்ங்கிறதை. அது தவறா சரியா என்கிறதையெல்லாம் நான் உங்களுடைய கமெண்ட்டுகளின் மூலம் தான் அறிந்து கொள்கிறேன். அதிகமான மக்கள் இதை பார்க்க வேண்டும். இதுக்கு எனக்கு உங்களுடைய கமெண்ட்டுகளை நான் எதிர்பார்க்கின்றேன். இறைவன் நாடினால் மீண்டும் நான் உங்களுடன் தொடர்பில் வரும்பொழுது இன்னும் சில ஆதாரங்களையும் சில விஷயங்களையும் நான் உங்களுக்கு அதன் மூலம் காட்டி இதுக்குரிய விளக்கங்களை தர இருக்கின்றேன். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று வேண்டியனாக முடித்துக் கொள்கின்றேன்.